கோச்சங்கச்சோழன் வந்து முற்பிறவியில் திருமணைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் வழிபட்ட சிலந்தி அவருக்கு மரப்பிறவை கொடுத்து பிறக்க வைக்கிறார். அவர் தான் கோச்சங்கச்சோழன். பழைய பகையை மனசில் பாவனை பண்ணிட்டு நம்ம வந்து யானை வந்து ஏறி சிவனை பார்க்க முடியாதெல்லாம் ஸ்தலங்களாக கட்டுறார். 71 ஸ்தலம், அதில் 70 சிவாலயம், ஒரே ஒரு ஸ்தலம் வைணவ ஸ்தலம் நாச்சியார் கோயில் சொல்லக்கூடியது. இந்த ஸ்தலத்தில் 36 படிகள். நம்ம சைவத்தில் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம்னு ஒவ்வொரு தத்துவங்களையும் ஒரு படிகள் ஆக்கற்றார். இதை கடந்து போய் சாமி தரிசனம் பண்ணால் முக்தி நிலைக்கு போகிறோங்கிறது ரொம்ப விசேஷமான விதி. அவருக்கு குலதெய்வம் இங்கே உள்ள காளி தான். திருநாவுக்கரசு எம்பெருமானுக்கு பாத தீட்சை கொடுத்து அனுகிரகம் பண்ண இடம். திருநாவுக்கரசு எம்பெருமான் சூழ நோயால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு சரங்களையும் சுற்றிட்டு வரார். ஒரு தோளில் ரிஷபத்தையும் மற்றொரு தோளில் சூளத்தையும் முத்திரையாக வாங்கிட்டு சுவாமியுடைய பாதத்தை சிரசில் வாங்கிக்கணும்னு ஆசை. அப்போ சுவாமி வந்து திருசுத்தி முற்றத்தில் கதறும்போது நல்லூருக்கு வாழ்னு கட்டளையாகி இங்கே வரார். சுவாமியை தரிசனம் பண்ணமே தன்னை மெய்மறந்து 11 திருப்பதிகம் திருத்தாண்டகமாக பாடுறார். நினைந்து